திருவண்ணாமலையில உள்ள கனரா வங்கியோட ஏடிஎம் இயந்திரத்தை கல்லால உடைத்த மர்ம நபர் அதுல இருந்த பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்ச சம்பவம் அப்பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிசிடிவி கேமராவில பதிவான காட்சிகளை வச்சு காவல்துறையினர் மர்ம நபரை தீவிரமா தேடிட்டு வராங்க. திருவண்ணாமலை கொசமடை தெருவுல கனரா வங்கி பல ஆண்டுகளா இயங்கிட்டு வருது. இந்த வங்கியோட நுழைவாயில் பக்கத்துல 24 மணி நேரமும் இயங்குற ஏடிஎம் செயல்பட்டு வருது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவுல ஏடிஎம்ல நுழைந்த மர்ம நபர் இயந்திரத்தை கல்லால உடைத்து ஏடிஎம்ல இருந்த பணத்தை திருட முயற்சி செய்து தோல்வி அடைந்தார். வழக்கம் போல காலையில வங்கி வந்த ஊழியர்கள் ஏடிஎம் உடைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியா காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தாங்க. தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த திருவண்ணாமலை நகர போலீசார் சிசிடிவி கேமராவில பதிவான காட்சிகளை வச்சு கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபரை தீவிரமா தேடிட்டு வராங்க. இதனால ஏடிஎம்ல இருந்த 35 லட்சம் ரூபாய் கொள்ளையிலிருந்து தப்பிச்சிருக்கு. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.